தென்னிந்திய சினிமாக்களில் 80-90களில் கொடிகட்டி பறந்த நடிகையாக திகழ்ந்தவர்தான் நடிகை ஸ்ரீவித்யா. முன்னணி நட்சத்திரங்களுடன் ஜோடி போட்டு நடித்து வந்த நடிகை ஸ்ரீவித்யா முடிவில்லா கண்ணீரில் மூழ்கி தவித்த விஷயம் பலருக்கு தெரியாது. காதலுக்காக மதம் மாறி திருமணம் செய்து கொண்ட ஸ்ரீவித்யா கணவரால் பல கொடுமைகளை சந்தித்தார். இதற்கு முன் அபூர்வ ராகங்கள் உள்ளிட்ட பல படங்களில் கமலஹாசனுடன் இணைந்து நடித்தார் ஸ்ரீவித்யா. அப்போது அவருடன் ஏற்பட்ட நட்பு காதலாக மாறி கமலும் ஸ்ரீவித்யாவும் தீவிரமாக காதலித்தனர். திருமணம் செய்து கொள்ளும் முடிவிலும் இருந்தபோது ஸ்ரீவித்யாவின் தாய் அதற்கு சம்மதிக்கவில்லை. அப்போது கமலின் பேச்சை உதாசீனம் செய்த ஸ்ரீவித்யாவை பிரிந்து பரதநாட்டிய கலைஞர் வாணி கணபதியை திருமணம் செய்தார். இந்த விஷயத்தை கேட்டு ஸ்ரீவித்யா கஷ்டப்பட்டும் இருந்திருக்கிறார். அதன் பின் மலையாள இயக்குனர் ஜார்ஜ் தாமஸை கல்யாணம் செய்து கொண்டார். ஆனால் வாழ்க்கை சொர்க்கமாக அமையும் என்று எதிர்பார்த்த ஸ்ரீவித்யாவிற்கு திருமணத்திற்கு பின் கணவர் பல கொடுமைகளை கொடுத்துள்ளார். படங்களில் இருந்து விலகிய ஸ்ரீவித்யாவின் சொத்துக்கள் அனைத்தையும் கணவர் அபகரித்து கொண்டார். பின் துன்புறுத்தல்களில் இருந்து மீள 1980இல் விவாகரத்து பெற்று பிரிந்தார். விவாகரத்திற்கு பின் சொத்துக்களை இழந்து பொருளாதாரத்தில் பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பித்ததால் மீண்டும் சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தார் ஸ்ரீவித்யா. குணச்சித்திர ரோல்களில் நடித்து வந்தவர் உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாக துவங்கியது. புற்றுநோய் பாதிப்பு இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகையில் தனது சொத்துக்கள் அனைத்தையும் இசை மற்றும் நடன கல்லூரிகளில் படிக்கும் ஏழை மாணவர்களுக்கு நன்கொடையாக வழங்கினார். தன்னுடைய வீட்டில் பணியாற்றியவர்களுக்கு மீதி சொத்துக்களை பகிர்ந்து கொடுத்த ஸ்ரீவித்யா தன்னுடைய 53வது வயதில் காலமானார். அவரின் இறப்பினை நினைத்து கோலிவுட் வட்டாரமே அதிர்ச்சியில் ஆழ்ந்திருந்தது.